ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு இது நேச்சராகவே தடுக்க முடியாதா? நேச்சுரா இது ஃபுட்டு இன்னும் இதெல்லாம் ஃபுட்டு நம்ம தண்ணி குடிச்சு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக உடம்ப வச்சுக்க முடியுமே தவிர ஃபுட் அண்ட் தண்ணினால நம்ம ஏஜ் கம்மி பண்ணிட முடியாது. நயன்தாரா பாருங்க, திரிசா பாருங்க, தமனா பாருங்க, இப்போ வந்து ரஜினி 70 ஏஜ் ஆகுது. அவருடைய இதுலேயும் இல்லை, கையில் அந்த ஏஜ் ஃபேக்டருக்கான எந்த இது 70 ஏஜ்னா அப்படியே சுருங்கிடும், அந்த சுருக்குமே இல்லை. மெயின்டைன் பண்ணிட்டு எங்க இது யாருக்காலும் சைட் அடிக்கலாம், லைஃப் லாங் பண்ண முடியாது. இல்லை நான் கேட்கறது, நீங்க என்ன அஜித் மாதிரியும் விஜய் மாதிரியும் சுருக்கமே இல்லாம நெத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு நொத்தில சுருக்கம் இல்லாத உங்களால் காட்ட முடியுமா சொல்லுவாங்க. இன்னொன்னு எனக்கு உயிர் பயம், சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்குறாரு. ஆமா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து எஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. செகண்ட் ஆன்சர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஏன்னா 100% போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ போட்டுலினம் டாக்ஸினோட மருந்தோட பேரு. சரி, மருந்தோட பேர் சொல்லு, இது யாருக்காலும் போட்டுக்கலாமா? இந்த லைன்ஸ் சாருக்கு அவ்வளவு இந்த லைன்ஸ் இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த சைட்ஸில் கூட லைன்ஸ் வரும். அப்புறம் கோமா பாருங்க. ஸோ இந்த கோமா லைக் கோமா, ஓகே, ஸ்கோமா பார்க்கும்போது இங்கேயும் அவருக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கம்மியாகிறதுக்கு பண்ணுறோம். நல்லா சிரிங்க. ஸோ இந்த சிரிக்கும் போது நல்ல பல் தெரியுற மாதிரி சிரிங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி ஸ்கின் மற்றும் டெர்மடாலஜி டாக்டர் சௌமியா தோகிபதி சந்திப்பவர். வணக்கம் மேம். நமஸ்தேங்க மேம். இப்போ பெரும்பாலும் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முன்ன, அதாவது 40 வயசு ஸ்கின்னு இப்போ 30 வயசுலேயே வந்துருச்சு. அப்படி இருக்க அப்பன்னா அந்த ஸ்கின்னு வந்து சுருக்கம் ஏற்படும். 35 வயசான மாதிரி ஆயிடுவாங்க. உன்னங்கிட்ட இந்தியாவில் யங்ஸ்டர் அதிகமாக இருக்கு. கரெக்ட். அப்படி இருக்கு, இது ஏன் இப்படிலாம் ஏற்படுது இந்த ஸ்கின்? ஸோ இப்போ நம்மளுக்கு ஏஜிங் ப்ராசஸ் அன்னது 30 வயசுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் ஏன் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சின்ன வயசில் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் பொறுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் சின்ன வயசுலேருந்தே. நம்ம ஓகே, சரியாக தூக்கம் இல்லை, நம்மளுக்கு நிறைய வெயிலில் வேலை செய்கிறோம், அண்ட் நம்மளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஜீன்ஸு நம்மளோட செல்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே லைக் ஏஜிங் ஆகுறது. ஸோ நம்மளே நம்மளோட ஏஜை ப்ராசஸ் ஸ்பீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 30 வயசு 28 வயசு வந்தப்புறமாவே நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் அன்னது சுருக்கம் வந்துட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம். இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எங்கெங்கே இந்த சுருக்கம் வரும்? மெயினாக நம்ம ஃபேஸில் எதுக்குன்னா, நம்ம ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணுற இடம். எதுக்கு ஃபேஸில் அதிகமாக வரும்? ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் மசில்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த யூஸ் பண்ணுறதுனால அந்த மசில்ஸ் வந்து யூஸ் பண்ணால் அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகிறது. ஸோ எங்கெங்கே இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஃபோர்ஹெட்டில் ஆகும், நம்ம தலையில். தென் க்ரோஸ் ஃபீட்ன்னு சொல்லுவாங்க கண்ணு கிட்ட. தென் பன்னி லைன் சொன்ன மூக்கு சுருக்கினா மூக்கு மேலே வருது. கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த மாதிரி டிம்பிள் சின் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கும் இங்கே சுருக்கமே இருக்கும். சில பேருக்கு இங்கே வருது, அதுவும் ஏஜிங் தான். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு தோல் வந்து இந்த மாதிரி பிளாட்டிஸ்மல் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தின்னா நம்மளுக்கு திக்காக எங்கள் தோல் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஏஜிங் ப்ராசஸோட சைன்ஸு. மங்கு, ரிங்கிள்ஸு, இல்லாட்டி அந்த சன் ஸ்பாட்ஸ், ஃப்ரெக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லென்ட் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக கருப்பு புள்ளியாக நம்ம ஃபேஸில் வர ஆரம்பிக்கும். ஸ்கின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிபிஎன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏஜிங் ப்ராசஸோட நார்மல் ஏஜிங் ப்ராசஸோட இது. அதே மாதிரி கையிலையும் வருது இல்லை? ஆமாம், கையில் இருக்கிற எங்கே உங்களுக்கு தோல் இருக்கோ அந்த இடத்துல சுருக்கம் வர ஆனால் வருது. ஆனால் இப்போ காலில் பார்த்தா அங்கெல்லாம் நிறைய, ஏன்னா நம்மளுக்கு சன் எக்ஸ்போஜர் எல்லாமே மெயினாக நம்ம ஹேண்ட்ஸில் இருக்குல்லங்க. நம்மளுக்கு தண்ணி சத்து மெயினாக நம்ம தோலில், ஹேண்ட்ஸ் தோலில் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக கம்மியாயிட்டே வரும் ஏஜிங் ப்ராசஸில். இப்போ ஸ்கின்ல இருக்க செல்ஸ் அது ஒரு வாட்டி டெவலப் ஆகிட்டே இருக்குது இல்லை? அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த ஏஜ் ஃபேக்டர் வருது? எலாஸ்டின் கம்மியாகிறது, அந்த செல்ஸ் ரெனியூ ஆகிறது. எலாஸ்டின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டின் என்னன்னா ஸ்கின்னோட டைட்னஸ்.
ஓ அந்த டைட்னஸ் ஏஜ் ஆக ஆக கம்மி ஆகிறதுனால தான், லூஸ் ஆகிறதுனால தான் இது எல்லாமே நம்மளுக்கு விரிங்கிள்ஸு, ஸ்கின் சாகிங் இதெல்லாம் ஆகுறது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு வயசில் நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் நான் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு இது நேச்சராகவே தடுக்க முடியாதா? நேச்சுரல் இது ஃபுட்டு இன்னும் இதெல்லாம் ஃபுட்டு நம்ம தண்ணி குடிச்சு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக உடம்ப வச்சுக்க முடியுமே தவிர ஃபுட் அண்ட் தண்ணினால நம்ம ஏஜை கம்மி பண்ணிட முடியாது. ஏஜிங் இஸ் அ ப்ராசஸ். எக்ஸ்பைரி டேட் என்னது நிறுத்த முடியாது நம்ம. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, நான் திருப்பியும் கேட்குறேன். சிவகுமார் எடுத்துங்க, நதியா எடுத்துங்க, இவங்களாம் அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே என்றும் சிரஞ்சியாவே இருக்கிறேன். கண்டிப்பாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லாமா, ஓகே. அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் இப்போ வந்திருக்கு. அண்ட் நிறைய கம்போசிஷன்ஸ், இந்த ரெட்டினால், ஹைலரானிக் ஆசிட், இந்த மாதிரி கம்போசிஷன்ஸ் இருக்கிற ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் வந்திருக்கு, சிரம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நம்மளோட ஏஜ் வந்து நம்ம மறைக்கலாம். இல்லை அதே மாதிரி எப்பயுமே அவங்க ஏஜ் மாதிரி தெரியல. அந்த இவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த ப்ரொசீஜர்ஸ். யாருமே வாலண்டியராக போயிட்டு நான் பண்ணேன் என்று சொல்ல மாட்டாங்களே. அது நேச்சர் கிடையாது. அது ஒரு சீக்ரெட் இல்லைங்க. நம்ம பண்ணுற லைக் நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ நம்ம தோலுக்கு வெளியே தெரியக்கூடாதுல்ல. ஸோ ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலாம். பட் ஏஜிங் அன்னது அந்த ஏஜிங் ப்ராசஸ், அந்த நேச்சுரல் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி கம்மியாகிறது, கொலாஜன் கம்மியாகிறது யாருனாலையுமே ஃபுட்டோடையும் தண்ணியோடு நிறுத்த முடியாது. கண்டிப்பாக மெடிக்கேட்டட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் ஒரு அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா நேச்சருக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதுன்றீங்க. டெஃபினட்டாக நம்ம செய்ய முடியும். நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். லைக் நம்ம சாப்பிட்றது, நம்ம குடிக்கிறது, சரியாக தூங்குறது, நம்ம லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. சரிங்க மேம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நேச்சராகவே எதுவும் பண்ண முடியாது, அது கட்டாயம் வந்து தான் ஆகணும். சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா பாருங்க, திரிசா பாருங்க, தமனா பாருங்க, இதே மாதிரி இருக்கிறவங்கள, கீர்த்தி சுரேஷ் பாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரின்னு எடுத்து ஒன்று நெத்தியில் சுருக்கம் விழும், இதெல்லாம் சுருக்கம் விழும், கையில் சுருக்கம், அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஜினி 70 ஏஜ் ஆகுது, அவருடைய இதுலேயும் இல்லை. கையில் அந்த ஏஜ் ஃபேக்டருக்கான எந்த இது 70 ஏஜ்னா அப்படியே சுருங்கிடும், அந்த சுருக்கமே இல்லை. அதே மாதிரி இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆகுது, அவருக்கும் பார்த்தா கொஞ்சம் சொட்டை தான் விழுந்துருக்கே தவிர ஃபேஸில் எங்கேயுமே அந்த ஏஜ்டு ஃபேக்டருக்கான எதுவுமே இல்லை. அஜித்தும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போனா அவங்க எப்படி, அவங்க அது நேச்சர் கிடையாது. அவங்க கண்டிப்பாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொசீஜர்ஸ் பண்ணாமல் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்காமல் க்ரீம்ஸோடையோ சிரம்ஸோடோ அந்த லுக்கு நம்மளுக்கு வராது. எப்படி உங்களால் அது சரி மேம். இப்போ எனக்கு 46 ஆகுது, எனக்கு நெத்தியில் சுருக்கம் இருக்குது, கரெக்ட், இப்படி இருக்குது. நீங்கள் என்ன அஜித் மாதிரியும் விஜய் மாதிரியும் சுருக்கமே இல்லாமல் நெத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு நெத்தியில் சுருக்கம் இல்லாத உங்களால் காட்ட முடியுமா? நீங்கள் நீங்கள் வந்து அவங்க நேச்சராக தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நேச்சருக்கு இது இல்லை, அவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. டெர்மலாலஜி மூலமாக நீங்கள் சொல்கிற அந்த சீரம்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போனா இவ்வளோ கூட போட்டிருக்காங்கல்ல, சைடு எஃபெக்ட் வருமா? அது எப்படி மேம்? எதுக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கும். கரெக்ட், ஆமாம், இது 100% கரெக்ட். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க பாடி, ஏன்னா அவங்களுடைய பாடி தான் அவங்களுடைய முதலீடு. கரெக்ட், ஆமாம், அதுதான் அவங்களுடைய இதுவே, ஆக்டிங் இதெல்லாம் எல்லாருமே. அப்படி இருக்கிறப்ப உயிர் முக்கியம் இல்லை. அப்போனா இதில் உயிர் பயம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கே மேம். இல்லை, ஸோ இப்போ வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ சாரோட கன்சர்ன் என்னன்னா, என்னோட ஏஜ் கம்மியாக்க முடியுமா, என்னோட சுருக்கத்தை காமிக்காமல் இருக்கலாமா? எஸ். ஸோ இதோட பேர் தான் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எனக்கு உயிர் பயம், சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்குறாரு. ஆமாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து எஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. செகண்ட் ஆன்சர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஏன்னா 100% இருக்காது. எப்படி அவ்வளோ பற்றி சயின்டிஃபிக்
நான் நீங்கள் ஆயுர்வேதிக் சித்தா இதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து சயின்டிஃபிக் கிடையாது, ரிசர்ச் எந்த இது கிடையாது. இப்போ வந்து இந்த ப்ரொசீஜரை யார் பண்ணிக்கணும், நாங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, எதுவுமே வேறு மருந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சுகர் மருந்து அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ பிபி மருந்து இல்லாட்டிட்டு வந்து நியூரலாஜிக்கல் மருந்து, பிரெயினுக்கு எதுவான அவங்க மருந்து எடுத்துக்கிறாங்களா, அந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறாங்களான்னா, இல்லாட்டி மசில் வீக்னஸ் எதுவான இருக்கானா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இட்ஸ் நாட் இண்டிகேட்டட் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ எப்பவுமே ஒரு ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக எடுத்து அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் ப்ளஸ் ஏன் சைட் எஃபெக்ட் வராதுன்னு சொல்கிறேன்னா, கரெக்டான டாக்டர், தட் மீன்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட், பிளாஸ்டிக் சர்ஜன், இவங்க கிட்ட போய் நம்ம பண்ணிக்கும் போது நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் கைப்பிடிக்க போகிறோம் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஆஃப் யுவர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அதனால இதெல்லாமே ஏன் சைட் எஃபெக்ட் கம்மின்னு சொல்கிறேன்னா, ஆல் தி ப்ராடக்ட்ஸ், இப்போ மெடிக்கேட்டட் ப்ராடக்ட்ஸ் எடுத்திங்களான்னா மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்குறது, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டடீஸ் பண்ணிடா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிடா, பல லைக் thousands ஆஃப் பேஷண்ட்ஸ் மேலேயோ 3000 பேஷண்ட்ஸ் மேலேயோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிடா வெளியே அந்த ப்ராடக்டே வருது. அது இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், க்ரீம்ஸாக இருக்கட்டும், சிரம்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு அவங்க ஒரு இப்போ 3000 பேரில் அவங்க ரீசர்ச் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இந்த 3000 செட்டப்பில் ஒரு 100 பேருக்கோ இல்லாட்டி 80 பேருக்கோ இந்த மாதிரி அலர்ஜிஸ் வந்திருக்கு அண்டு அதை நாங்கள் நோட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம முன்னால் உட்கார பேஷண்ட்டுக்கு அவங்கள நம்ம கேட்போம். நீங்கள் அவங்கள பேஷண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவீங்க? ஆமாம், கரெக்ட். எப்படி மேம் அவங்க எந்த நோய் நொடி இல்லாம? ஓ இல்லை இல்லை, நம்ம கிட்ட வர பேஷண்ட்டு இப்போ எனக்கு ஓகே வேணும், அது ஒரு ப்ராப்ளம் தான். இது ப்ராப்ளம் இஸ் நோய் கிடையாது. இட்ஸ் a cosmetic problem. Yes. Dermatology is different, cosmetology is different. Dermatology deals with skin diseases. Cosmetology is aesthetic. Aesthetic ஆனா நம்மளுக்கு அழகுபடுத்திக்கிறது தான் காஸ்மெட்டாலஜி. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்சல்யூட்லி ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறது. ஸோ இப்போ சார் வந்து அவர் ஏஜ் 46ன்னு சொன்னார். இப்போ சாருக்கு வந்து இந்த லைன்ஸ் நம்ம போக வைக்க முடியுமா? இப்போ நம்ம வயசு 30 இருந்துச்சானா 28 or 30 இயர்ஸ் அந்த ஏஜ்லேயே நம்ம உஷாரா நம்ம வந்து டாபிக்கல் ரெட்டினாயிக் ஆசிட் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் சிரம்ஸ் ஆரம்பிச்சிட்டோமானா ஓரளவுக்கு அந்த சுருக்கத்தை டிலே பண்ணலாம். ஓ டிலே பண்ணலாம் ஓரளவுக்கு ஒரு 20 to 30% நம்ம டிலே பண்ணலாம். சார் அப்போ 30 ஏஜ்லேருந்து எடுக்கிறோன்னு வச்சு எவ்வளோ ஏஜ் வரைக்கும் அதை கொண்டு போகலாம்? சி இப்போ நம்ம 30 ஏஜில் நான் சிரம்ஸ் ரெட்டினால் சிரம் நம்ம ஆரம்பிச்சிட்டோமானா லெட்ஸ் சே ஒரு 6-7 மந்த்ஸில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லா தெரியறது. எதுக்குன்னா சிரம் வந்து மேலே லேயர்லேருந்து கீழே லேயர் வரைக்கும் போகணும். ஸோ அது போகிறதுக்கு டைம் ஆகும்ல. ஸோ அது 6 மாதம் இருக்கும். ஸோ நம்ம 6 மாதத்தில் ஒரு நம்ம ஸ்கின் டெக்ஸ்டர் நல்லா இருக்குது, நம்மளோட ஸ்கின்னோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, நம்மளுக்கே தெரியுது. நம்ம முகத்தை வந்து மிரரில் பார்த்தப்ப நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஒன்றொருத்தர் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம உங்கள் ஸ்கின் நல்லா இருக்குங்க, உங்கள் ஸ்கின்க்கு என்ன பண்ணுங்கன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபீல் வரும். ஓகே நம்ம வந்து ரைட் ட்ராக்ல தான் இருக்கோம். ஸோ லெட்ஸ் சே 6 மாதம் 1 இயர் ஆயிருக்கு, நீங்கள் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டீங்க. பட் ஆனாலும் சுருக்கம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கிறது, அந்த லைன்ஸ் தெரியறது. நம்ம ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணால் அந்த லைன்ஸ் தெரியறது, மூக்கு சுருக்கினா இங்கே லைன்ஸ் தெரியறது, நல்லா சிரிச்சா சைடில் லைன்ஸ் தெரியறது. இதெல்லாமே நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ரிங்கிள்ஸ் ஆரம்பிச்சிச்சு அன்ட்டு அர்த்தம். இங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் பேண்ட்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மசில் எங்கள் டிஷ்யூ வந்து கம்மியாகிறது, எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி ஆகிறது, அண்ட் டைட்னஸ் ஏஜ்னால அந்த டைட்னஸ் கம்மி ஆகிறது, அண்ட் ஹேண்ட்லேயும் நம்மளுக்கு தோல் லூஸ் ஆகிறது. ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ தான் டாக்டர் கை வைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸே நம்ம பண்ண போகிறோம். அது என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்? ஃபேஸுக்கு ஆன்டி ஏஜிங், இந்த ரிங்கிள்ஸ் சுருக்கம் கம்மியாகுமானா போட்லினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ போட்லினம் டாக்ஸினோட மருந்தோட பேர். சரி, மருந்தோட பேர் சொல்லு. இது யாருக்கான போட்டுக்கலாமா? ஆஃப்டர் த செல்ஃபாக போட்டுக்கலாமா? நோ, செல்ஃபாக போட முடியாது. பிகாஸ் இது ஒரு டாக்ஸின். ஓன்லி டாக்டர்ஸ் தான், எஸ்பெஷலி டெர்மட்டாலஜிஸ்ட், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அண்ட் நியூராலஜிஸ்ட், இவங்க தான் இந்த டாக்ஸினை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது.
ஏன்னா இட் இஸ் அ டாக்ஸின், ஒரு மசிலை வந்து பேரலைஸ் பண்ணுற டாக்ஸின். ஸோ நம்ம ரீசர்ச் பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு அதை ஒத்துக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுட்டா பண்ணோம். இல்லாட்டி அதை வந்து பேரலிசிஸ் பண்ணுறது, அந்த மசிலை வந்து இது பண்ணுறதுனால நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அப்ரூவ்டு டாக்டர்ஸ், அந்த போர்ட் சர்டிஃபைட் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த போர்ட் சர்டிஃபைட் டாக்டர்ஸ் கிட்ட நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸே பண்ணிக்கணும், நம்மளோட சேஃப்டிக்காகவும் ப்ளஸ் ப்ராப்பராக ரிசல்ட் வருது. நான் ஒன்று கேட்டிருந்தேன், இது 30 ஏஜில் இது போட்டுட்டா இது வரைக்கும் இந்த அந்த ஏஜ் வராமல் எவ்வளவு வருஷம் கிடையாது. ஸோ இந்த டாக்ஸின் என்னது, போட்டுலினம் டாக்ஸின் என்னது, இட்ஸ் மேட் ஆஃப் எதுனால ஓனா போட்டுலினம் டாக்ஸின் ஏன்ட்டு ஒரு டாக்ஸின், ஒரு கெமிக்கல் நினச்சிக்கோங்களேன், நியூரோடாக்சின்னு சொல்லுவாங்க, அதோட செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், கண்ட்ராக்ட் ஆகாமல் அந்த சுருக்கம் வராமல் ரிலாக்ஸ் பண்ணும். 6 மாதம் கழிச்சு திரும்பி நம்ம மசில் நார்மல் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்பி போட்டுக்கலாம். பழைய குருடி கதவை திரடி. எஸ், கரெக்ட். திருப்பி வந்து ஆமாம், இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணல, நம்ம ஏஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸோட நம்ம ஹைட் பண்ணுறோம். அப்படிங்களா? ஒரு மாஸ்க் வைக்கிறோம், அவ்வளோதான். ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறோமா இல்ல இருக்கிற நேச்சர் கொண்டு வரோமா? இதுல இருக்கிற நேச்சரும் கொண்டு வரணும்னு சொல்ல முடியல. நேச்சரும் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு மாஸ்க்கும் போடுறான்னு சொல்லலாம். இதுல யாருக்காலும் வந்து போட்டுக்கலாம் மேம். இது வந்து ஏஜ் பார்த்தீங்களான்னா, லைக் FDA அப்ரூவ்ட் ஏஜ் பார்த்தீங்களான்னா ஆஃப்டர் 18+ போட்டுக்கலான்ட்டு FDA அப்ரூவல் சொல்லிருக்கு. பிகாஸ் 18 இயர்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து பல இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப சுருக்கத்துக்கே கிடையாது. இந்த போட்டுலினம் ரஜினிக்கு 70 இல்ல, கேளுங்க, இந்த போட்டுலினம் டாக்ஸின் என்னது சுருக்கத்துக்கே கிடையாது. இது வந்து நம்ம கை காலில் வந்து வேர்வை ஜாஸ்தியா வருது, கால் பாதம் கை பாதம் வந்து ரொம்ப வேர்க்கிறது பாருங்க, அதுக்கும் இந்த போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பராலிசிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த போட்டுலினம் டாக்ஸின் என்ன பண்ணுறது, அந்த மசிலை ரிலாக்ஸ் பண்ணுறது டைட் ஆகாமல். ஸோ நியூராலஜிலையும் போடுவாங்க. ஸோ இப்போ இந்த நியூராலஜி பார்த்தீங்களன்னா சின்ன வயசுலேருந்து கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரு 12 இயர்ஸ்லேருந்து கூட அதுக்காக நியூரோ அந்த பராலிசிஸ்க்காக அந்த வயசுலேருந்து கூட இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஆர்ம் ஸ்வெட்டிங். எனக்கு தோல் சுருக்கம் இல்ல, ஏஜ் இல்லாம காட்டணும்ல, அதுக்கு போடலாம், ஃபேஸுக்கு போடலாம். ஃபேஸ் கைக்கு வந்து ஸ்கின் பூஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதான் கேக்குறேன். கைக்கு வந்து ஸ்கின் பூஸ்டர்ஸ் அது வேற விதமான ஹைலூரானிக் ஆசிட். அதுக்கும் இருக்கு. அது ஹைலூரானிக் ஆசிட் உடம்பு ஃபுல்லா போடுறதுக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். எங்கெங்க உங்களுக்கு அந்த சுருக்கம் கம்மி ஆகணுமோ டிஃப்ரெண்ட் இல்ல, நான் ஒரு யங்ஸ்டர் காட்டுறதுக்கு இது காட்டுறது உடம்பு எல்லாமே பண்ணிக்கலாம். இல்ல, அதுக்கு ஒரு கைக்கு ஒரு இது, இப்ப தொடைக்கு ஒரு காலுக்கு இது ஒரு மெடிசன் டிஃபரெண்ட். இது இப்ப எனக்கு ஸ்டொமக்குன்னா அங்க ஒரு இது. ஆமா, அதெல்லாம் ஒருவருக்கு ஒரு இதுதான், வெரைட்டிஸா இருக்கும். ஃபுல்லா அது ஃபுல்லாவே போட்டுக்கிட்டா என்னைக்குமே நானு மெயின்டைன் பண்ணிட்டு லைஃப் லாங் பண்ண முடியாது. இல்ல நான் கேட்கறது என்ன பார்த்து ஏஜ் சொல்லக்கூடாது, என்ன பார்த்து இது பண்ணிருக்கேன். நான் கேட்கறது அதுதான், எனக்கு வேண்டியது இதுதான். என்ன பார்த்து சரி இருக்கு ஏஜ் அவ்வளவு சுருக்கிங்களு, ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அங்கிள் அணிடுவாங்க கொஞ்சம் இது, அதே மாதிரி வராம பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். அப்படியா? ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு எதுவுமே அந்த ஏஜ் 6 மாசத்துக்கு நடிச்சிட்டு இருக்கலாம். கரெக்ட். அப்புறமா என்ன இதுல 3ஆம் தர நரி வேஷம் கழிஞ்சு போட்டு டொன் 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 ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பாட்டு மாதிரி இது திருப்பி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கணும். கரெக்ட். ஆமா. அந்த இது மேம் நீங்க இது சொல்றீங்களே, இந்த தோல் சுருக்கம் இது தெரியுது உங்களுக்கு, அந்த டெமோ மாதிரி காட்ட முடியுமா? ஓகே, ஷூர். ஸோ இப்போ இதை பார்த்தீங்களாண்ணா, ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸோட இமேஜ். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற போட்டுலினம் டாக்ஸின் வந்து இந்தியன் வெர்ஷன். இந்தியாவில் பண்ண போட்டுலினம் டாக்ஸின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபாரின் பிராண்ட் கிடையாது, இந்தியன் பிராண்டாக மேட் இன் இந்தியா தான் போட்டுலினம் டாக்ஸின் நம்ம இன்னைக்கு போட போகிறோம். ஸோ இந்த போட்டுலினம் டாக்ஸின் ஆனால் இப்போ இதோட ஃபேஸோட இமேஜ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இங்கே இப்போ இல்லை,
ஸோ இப்போ wrinkles தெரியுது. ஸோ நம்ம இந்த ஃபோர்ஹெட் wrinkles கம்மியாகிறதுக்கும் இந்த போட்டுலினம் டாக்ஸின் போட்டுக்கலாம், இந்த ஐஸ் கிட்ட இருக்கிற wrinkles-க்கும் போட்டுக்கலாம், இந்த மூக்கு கிட்ட இருக்கிற wrinkles-க்கும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒன்று போட்டால் இங்கே ஐ வரைக்கும் இது கவர் ஆகும் கிடையாது. இது இங்கே போடுவோம், திரும்பி இங்கே போடுவோம், மூக்கு கிட்டேயும் போடலாம். ஓ 3 வாட்டி போடணுமா? நிறைய வாட்டி போடணுங்க. ஒரு இன்ஜெக்ஷனோட கிடையாது, பல இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். அப்போனா அதில் ஒன்றும் ஆகாது இல்லை? ஒன்றும் ஆகாது. ஏன்னா மருத்து போகிற ஆயின்மெண்ட் தடவிடா 1 மணி நேரம் மருத்து போகிற ஆயின்மெண்ட் தடவிட்டு 1.5 மணி நேரம் மாதிரி அதுக்கப்புறமா இந்த இன்ஜெக்ஷனும் போட போகிறோம். கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடுறப்ப வலி தெரிய போடுறதுன்னு ஊசியால் இன்ஜெக்ஷன் போடுறோம். அண்ட் இதோட டாக்ஸின். ஸோ கண்டிப்பாக அந்த டாக்ஸின் வந்து டிக் ஃப்ளூயிடாக இருக்கும். அந்த டிக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வலி தெரியும். இது போட்டவுடனே இதனுடைய எஃபெக்ட் தெரியுமா? உடனே தெரியாது சார். 3 days கழிச்சு தான் அந்த ரிசல்ட்டே ஆரம்பிக்க போகிறது. ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து 3 வாரம் கழிச்சு வந்துடும். சார் இந்த ஒரு வாட்டி போட்டுக்கிட்டா அது பர்மனெண்ட்டாக, இது டெம்பரரி. காஸ்மெட்டாலஜி அன்னதே ஏஸ்தெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் அன்னதே டெம்பரரி. அந்த 6 மாதம் இருக்கும், மேக்ஸிமம் 6 மாதம். 6 மாதம் கழிச்சு திரும்பி அந்த மசில் வந்து நார்மல் ஆகிடும். இது யாரெல்லாம் போட்டுக்கூடாது? இது யார் யார் போட்டுக்கிறான்ட்டா, இப்போ மசில் இந்த ரொம்ப இந்த ஃபிட்ஸ் வரவங்க, ஷீஜர்ஸு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ப்ரெக்னென்சியில் போட்டுக்கக்கூடாது. ஓகே, ஆஸ்மா பேஷண்ட்ஸ், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் போட்டுக்கிறது கான்ட்ரா இண்டிகேட்டட். ஏன்னா சேஃப்டிக்காக. ஆனால் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம சார் மேலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் இந்த wrinkles எப்படி இருக்கும்ன்ட்டு. சரி மேம், கரெக்டாக நானே டெமோவில் இறங்குறேன் மேம், பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மைன்ட்டு பார்க்குறேன். நான் போட்டுக்கிறேன். நான் 3 வாரம் கழிச்சு திரும்பி நம்ம மீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை பிஃபோர் ஆஃப்டர் கரெக்ட் அந்த இதுக்கு நான் இறங்குறேன் மேம். ஓகே மேம், வாங்க பார்க்கலாம் மேம். மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மருத்து போகிறதுக்கு போட்டிருக்கேன். ஆமாம். ஓகே, எனக்கு இன்னொரு ஆசை, என் ஃபேஸு எங்கே காட்டணும். ஸோ ஸ்டெப் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த wrinkles. ஆமாம். அடுத்து இது நீங்கள் சொன்ன மாதிரி 3 weeks கழிச்சு அது வந்த பிறகு நான் இந்த ஃபுல் ஃபேஸுக்கு உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். ஓகே, சரி, பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சாருக்கு வந்து இன்னைக்கு பண்ணுற செஷன் என்னன்னா போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் செஷன். எதுக்காகனா இந்த அப்பர் ஃபேஸ்க்காக. அப்பர் ஃபேஸ்னால் இது ஒரு கொண்டா நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். எதுக்கு பண்ணுறோமானா அவரோட wrinkles நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கு. ஸோ சார் இப்போ நீங்கள் ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணி காமிங்க. ஸோ இப்போ சாருக்கு இந்த லைன்ஸ் நல்லாவே தெரியறதில்ல. ஸோ இப்போ இந்த இன்ஜெக்ஷனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருதானா, இந்த லைன்ஸ் கம்மியாகிறதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோம். அப்புறம் கோமா பாருங்கள். ஸோ இந்த கோமா லைக் கோமா. ஓகே, ஸ்கோமா பார்க்கும்போது இங்கேயும் அவருக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கம்மியாகிறதுக்கு பண்ணுறோம். நல்லா சிரிங்க. ஸோ இந்த சிரிக்கும் போது நல்ல பல் தெரியுற மாதிரி சிரிங்க. ஸோ இந்த லைன்ஸ் சாருக்கு அவ்வளோவா இந்த லைன்ஸ் இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த சைட்ஸில் கூட லைன்ஸ் வரும், க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோஸ் ஃபீட்டை கூட நம்ம இந்த போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சார் வந்து நம்மிங் க்ரீம் போட்டிருக்காரு. இந்த நம்மிங் க்ரீம் வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ப்ரொசீஜருக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கணும். ஸோ சார் ஆல்ரெடி போட்டு வந்துட்டார். ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்மிங் க்ரீமை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து எங்கெங்கே பண்ண போகிறேனோ ஒரு வாட்டி நான் ட்ராயிங் போட்டு காமிச்சிட்டு தென் இன்ஜெக்ஷன் ப்ரொசீஜர் சாருக்கு பண்ண போகிறோம். வலிக்குமா? ஓரளவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10ல் 5 to 6 வலி இருக்கும். ஏன்னா ஊசியால் இன்ஜெக்ஷன் மசில்குள்ளே போகிறதுனால ஓரளவுக்கு வலி இருக்கும். பட் அவ்வளோ உயிர் போன மாதிரி வலி இருக்க போகிறது இல்லை. நாய் கடிக்கிற மாதிரி வலி இருக்குமா, கொசு கடிக்கிற மாதிரி வலி இருக்குமா? கொசு கடிக்கும் நாய் கடிக்கும் நடுவில் இருக்கிற வலி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சார் நம்மிங் க்ரீம் போட்டதுனால அந்த நம்மிங் க்ரீம் இப்போ நல்லா ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ க்ளீன் பண்ணிட்ட அப்புறமா நான் மார்க் பண்ண போகிறேன், எங்கெங்கே நம்ம இன்ஜெக்ஷன் போட போகிறோன்ட்டு மார்க் பண்ண போகிறேன். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்படி நம்ம மார்க் பண்ணி முடிச்சிருக்கோம். சாரை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்ஹெட் ஏரியா க்ளீன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங் எப்படியானா
ஃபஸ்ட்டு நாங்கள் எப்பவுமே மிட் பியூப்ளரி லைன் மார்க் பண்ணிப்போம். அந்த கண்ணு மிட் பியூப்ளரி லைன் அது மார்க் பண்ண பிறகுதான் நாங்கள் அவரை ஆக்ஷன் பண்ண சொல்லுவோம். சுருக்க சொல்லுவோம், கோமா பார்க்க சொல்லுவோம். ஸோ சுருக்குங்க கொஞ்சம் அந்த இது கோமா பார்த்தீங்களே. ஸோ இப்போ இவருக்கு அப்படி ஓகே. இப்போ பார்த்தீங்களான்னா இவருக்கு இந்த மசில் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ இந்த மசில் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால மென்ஸுக்கு ஆக்சுவலாக இந்த மசில் திக்காக இருக்கும். ஸோ சாருக்கு வந்து இந்த இடத்துல நான் 5 யூனிட்ஸ் போட போகிறேன். ஏன்னா எப்பவுமே இந்த போட்டுலினம் டாக்ஸின் வந்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கம்மி யூனிட்ஸ் போட்டுக்கிறது தான் நல்லது. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இப்போ 3 வாரம் கழிச்சு நம்ம சாரை பார்க்கும்போது டச்சப் வேணுமானா 3 வாரம் கழிச்சு டச்சப் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு ஒரு ஃப்ரோசன் ஃபேஸ் மாதிரி ஆகக்கூடாது. ஃப்ரோசன் ஃபேஸ்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இல்லாத ஃபேஸு. லைக் அவங்க சிரித்தாலும் நம்மளுக்கு சிரிக்கிறாங்களான்னு தெரியாது, கோவப்பட்டாலும் கோவப்படுறாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த ஃப்ரோசன் ஃபேஸ் ஆகக்கூடாதுனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே கம்மி யூனிட்ஸ் போடுறது தான் நல்லது. ஸோ இங்கே சாருக்கு நம்ம 5 யூனிட்ஸ் போட போகிறோம். இங்கே 2 யூனிட்ஸ் போட போகிறோம். மிச்சம் இந்த லைன்ஸ்க்கு எல்லாமே ஒரு 1 or 2 யூனிட்ஸ் அங்கங்கே நம்ம போட போகிறோம். இதெல்லாமே தோலுக்குள்ளே போட போகிறோம். இது எல்லாமே மசில்குள்ளே போட போகிறோம். தட் இஸ் அந்த டாக்ஸின் அப்படி தான் நாங்கள் போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பி சாரை ஒரு வாட்டி இப்போ நம்ம மார்க்கரோட மார்க் பண்ணோம்ல, திரும்பி டச்சப் மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் நாங்கள் போட்டுட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம திரும்பி சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் மேட் போட்டுலினம் டாக்ஸின், இந்தியாவில் பண்ண போட்டுலினம் டாக்ஸின் யூஸ் பண்ண போடுறோம். இது வந்து 100 யூனிட்ஸ் இருக்கிற போட்டுலினம் டாக்ஸின். இந்த போட்டுலினம் டாக்ஸின் வந்துட்டு 100 யூனிட்ஸ்லேயும் நம்மளுக்கு இருக்கும், 50 யூனிட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 100 யூனிட்ஸ் போட்டுலினம் டாக்ஸின். இது வந்து பவுடர் மாதிரி நம்மளுக்கு வரும். இந்த பவுடரை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி டைல்யூஷன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது இந்தியன் மேட் போட்டுலினம் டாக்ஸின் தான், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போட்டுலினம் டாக்ஸின். ஸோ இப்போ நான் வந்து 3 இன்ஜெக்ஷன்ஸ் என் கையில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து 5 யூனிட்ஸ். இது வந்து நம்ம ப்ரொசீஜர்ஸ்க்காக கொடுக்குற 5 யூனிட்ஸ் இருக்குது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சார்க்கு இருக்குன்னு டிசைட் பண்ணோம். ஸோ 5 யூனிட்ஸ் போட போகிறோம். கோரிகேட்டர்ஸ் வந்து இந்த ஏரியா மசிலுக்கு வந்து 2 யூனிட்ஸ் தான் நான் போட போகிறேன். 3 யூனிட்ஸ் கூட நம்ம போடலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கம்மியாக ஃபஸ்ட்டு போட்டு 3 வீக்ஸ் கழித்து பார்த்து வேணுமா டச்சப் பண்ணிக்கலான்ட்டு அதுக்காக நான் கம்மி போட்டேன். எனக்கு சாரோட ஃபர்ஸ்ட் டைம் போட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் போடுது. ஸோ எனக்கும் சாருக்கு ரிசல்ட் எப்படி வரும்ன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்மியாக போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா டச்சப் பண்ணிக்கலான்ட்டு. மிச்ச ஏரியாஸ் பார்த்தீங்களான்னா இப்போ நான் எப்படி இந்த கோரிகேட்டர்ஸ்க்கு 2 யூனிட்ஸ் எடுத்தேன், அதே மாதிரி மிச்ச ஏரியாஸில் 2 யூனிட்ஸ் நான் போட போகிறேன் இந்த ஃபோர்ஹெட்டுக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அவருக்கு நான் இந்த மசில்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸும் கோரிகேட்டர்ஸ் மசில்ஸும் நான் போட்டாச்சு. இப்போ நான் ஃபோர்ஹெட் மசில்ஸில் நான் போட போகிறேன். ஸோ ஃபோர்ஹெட் மசில்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலாக எடுக்கணும்னால ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நம்ம போடணும். ஓகே, பெயின் இஸ் ஓகே. ஸோ சார் எப்படி இருந்துச்சு வலி? 1 to 10ல் எவ்வளோ வலி இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை, கொசு கடிக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? ஹெவினஸ் எதுவுமே ஒன்றுமே இல்லை. இசை எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி நார்மலாக தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரொசீஜர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த போட்டுலினம் டாக்ஸின் முடிச்ச பிறகு தலை ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் நம்ம வந்து லை டவுனும் பண்ணக்கூடாது, அப்ரைட்டாகவே நம்ம இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 4 hours அப்ரைட்டில் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த மூமெண்ட்டு நீங்கள் ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணுங்கள், கோமா பாருங்கள், சுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த டாக்ஸின் அந்த எங்கெங்கே போட்டுமோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ 3 hours ஒன்ஸ் அப்பப்போ நீங்கள் 15 minutes ஒன்ஸ் அந்த மூமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே. உங்களுக்கு அந்த மூமெண்ட் கொடுத்து எடுக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு அண்ட் மசாஜ் பண்ணக்கூடாது. இப்போ நான் துடைக்கிறது கூட டேப் பண்ணி தான் துடைச்சேன். ஸோ மசாஜ் நெக்ஸ்ட்டு 24 hours
மசாஜ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் கழுவும் போது கூட பொக்கிஷமாக கழுவிக்கணும், நம்ம தேய்க்கக்கூடாது. 48 ஹவர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து ஹெவி லிஃப்டிங் பண்ணக்கூடாது. ஹீட்டு கிட்ட இப்போ கிச்சனில் சமையல் பண்ணுறீங்கன்னா கிச்சனில் நம்ம சமையல் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே இதோட ரூல்ஸு. ஏன்னா ஹீட்டுனால அந்த ப்ராடக்ட்டு வந்து அந்த இன்க்ரீடியண்ட் அந்த போட்டுலினம் டாக்ஸின் வந்து டை ஆகிடும். ஸோ அப்புறமா வேலை செய்ய போகிறதில்ல. ஸோ இதுதான் மெயின் ரூல்ஸ். ஓகே, ரொம்ப லைக் ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே இந்த டைமில் நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு நம்ம அவாய்ட் பண்ணோம். இதுதாங்க மெயின் ரூல்ஸு. ஸோ உங்களுக்கு எதுவான கொஷின்ஸ் இருக்கா? இப்போ நான் போட்டதுக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த சுருக்கெல்லாம் அடுத்து 3 வீக்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் நல்ல இப்போ 2 days கழிச்சு உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஆரம்பிச்சிடும். அது எப்படி எனக்கு நான் உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ரைஸ் பண்ணும் போது கொஞ்சம் அந்த wrinkles கம்மியான மாதிரி தெரியும், அந்த சுருக்கம் கம்மியான மாதிரி உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ இப்போ 3 வீக்ஸ் கழிச்சு ஓவரால் ரிசல்ட் இப்போ போட்ட டோசேஜ் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ லெட்ஸ் சே 3 வீக்ஸ் கழிச்சு சார் வராரு. சார் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மூமெண்ட் எல்லாம் பண்ணி காமிக்கிறாரு. ஓரளவுக்கு டாக் குறைஞ்சிருக்கு, ஏன்னா நம்ம நிறைய போடல இன்னைக்கு. ஆக்சுவலாக நிறைய டோஸ் போட்டோமானா இன்னும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரோசன் லுக் வர மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னன்னா இவர் ஃபஸ்ட் டைம் போட்டுலினம் டாக்ஸின் போட்டுக்கிறாரு. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் டைம் கம்மி போட்டுக்கிறது பெஸ்ட். இருக்குன்னா நம்ம மசிலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அப்படின்னா ஒரு டாக்டருக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் அவர் வரும்போது மேடம் எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருக்கம் கம்மியான மாதிரி இருக்கணும். அப்போ செகண்ட் சிட்டிங் 3 வீக்ஸ் கழிச்சு திரும்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ யூனிட்ஸ் போட்டு அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்னும் எவ்வளோ போட்டால் பெட்டர் ஆகிடும்ன்ட்டு. ஸோ அப்போ 6 மாதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ போட்ட இதுவே அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னா நான் திரும்பி கை வைக்க வேண்டாம். இப்போ போட்டுட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு சொன்னாங்களான்னு நான் திரும்பி கை வைக்கணும். ஓகே மேம், திருப்பி பார்க்குறேன் மேம். எஸ், நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இது சயின்ஸ் தான், புரியுதுங்களா? இது சயின்ஸ் தான். பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. கரெக்ட். இப்போ ஆஃப்டர் பிஃபோர் 3 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறேன். டெஃபினெட்லி ஷூர். ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. தேங்க்யூ.